நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையாயிருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். இங்க நம்ம என்ன சொல்றோம்னா துதி துதி என்று சொல்றோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமி ஜாதிகள் எல்லாம், மற்ற ஜனங்கள் ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மைகளை பார்த்து அது அவருக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையாக இருக்கும் என்று சொல்லி தேவன் தன் ஜனத்தை நேசித்து தன்னை விசுவாசிக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவன் செய்கிற நன்மையான காரியங்களை கேட்கிற போகிற ஜனங்கள் அது அவருக்கு மகிழ்ச்சியும் பூர்த்தியும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்கும். எதுக்கு அது உண்டாக்குறது? அதை ஆண்டவர் தான் பெரிய வீரன் அப்படின்னு காமிக்கிறது இல்லை. அது அதை உணரும் போதாவது புறஜாதி மக்கள் பார்த்து அவங்க தேவனை விசுவாசிக்கிறவர்களாக மாறுவாங்க, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, மனம் திரும்புவாங்க, தங்களுடைய வழிகளை விட்டு திரும்புவாங்க என்று சொல்வதற்காக தேவன் தன்னை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு அவர்களுக்கு பலத்த நன்மையான காரியங்களை செய்வார். அதன் மூலமாக ஜனங்கள் அதை மற்ற புறஜாதிகள் அவரை அறிந்து கொள்வார். இதைதான் மல்கியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார். மல்கியா 1ல சொல்றத எடுத்து நிறைய அதை தப்பாக புரிஞ்சு கொள்றாங்க. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும். தேவனுடைய ஜனங்கள் துதிக்கிறதல்ல, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அல்ல, இவர்கள் என் துதியை காட்டி வருவார்கள். இப்போ தேவனுடைய நாமத்துல சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சொல்லப்படுது. ஆங்கிலத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, ஃபார் ஃப்ரம் த ரைசிங் ஆஃப் த சன் even unto the going down of the same my name shall be great among the Gentiles. யார்கிட்ட மகத்துவமா இருக்கும்? ஜென்டைல்ஸ், புறஜாதிகள் அந்த தேவனுடைய நாமத்தை மகத்துவத்தை அறிந்து கொள்வார்கள். அவர் பெரிய தேவன், அவருடைய நாமம் பெரிது என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். and it